வெல்கம் டு ஒரு சேனல் மாணவ ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் 10th ஸ்டாண்டர்ட் காமன் ஆப்பிள் எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கொஸ்டின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். இதில் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சொல்லி நீங்கள் லாஸ்ட் மினிட் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்க் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10x20 இதில் மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர்? பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்டுள்ள சமூக தீமைகள் யாவை? வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடவும். தொழில் முனைவு என்றால் என்ன? இந்தியாவின் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன? நீலகிரியின் வகைகளை கரிம அளவுடன் எழுதுக. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? சார் குறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் வரையறுக்கவும். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் யாவை? அன்னிஸ்பெட் அம்மையார் எழுதிய புத்தகங்கள் மற்றும் அவர் தொடங்கிய செய்தித்தாள் பெயர்களை எழுதுக. இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் 10x5 15 கேட்டிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்கவும். தமிழ்நாட்டில் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் வேறுபடுத்துக. காரி பருவம் மற்றும் சையத் பருவம். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காரணம் கூறுக. வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். வியட்நாம் கட்சியின் உதயம் குறித்து விவரிக்கவும். சட்டமறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வைத்த பாத்திரத்தை விவரி. தீவிர வேளாண்மை வறண்ட நில வேளாண்மை பண்புகளை வெளிக்கொணர்க. தமிழ்நாட்டின் பருத்தி நெசவாலைகள் மற்றும் பட்டு நெசவு ஆலைகள் பற்றி விளக்குக. சட்டமன்றத்தின் பணிகளை சுருக்கமாக விவாதிக்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக. என்எம்சியின் நன்மைகள் மற்றும் தீமைகளை விவரிக்கவும். பொருளாதார முன்னேற்றத்தில் வரி விதிப்பின் பங்கினை விளக்கவும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு காலக்கோடு கேட்டிருக்காங்க. 1900 1940. இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். அடுத்து 2x8 16. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. அதன் தோல்விக்கான காரணங்களை குறிப்பிடுக. சுயமரியாதை இயக்கத்தை பற்றி விவரிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் பின்வருவற்றை குறிக்கவும். வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை சணல் விளையும் பகுதியினை குறிக்கவும். கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய துறைமுகம் பாலைமன் மன்னார் வளைகுடா. மும்பை முதல் சென்னை வரையிலான ரயில்வே பாதை சுந்தரவனம் ஆரல்வள்ளி மேற்கு தொடர்ச்சி மலை காவேரி ஆறு கரிசல் மண் காணப்படும் பகுதிகளை குறிக்கவும். கரும்பு விளையும் பகுதிகளை குறிக்கவும். மலைக்காடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணா உயிர்கோள காப்பங்கள் கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே போதும், நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 சர்வாதிகள் யாவர்? வாரிசிலப்பு கொள்கை. தொழில் முனைவு என்றால் என்ன? இந்தியாவின் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டு வருமானம் சார்க்கு உறுப்புகளை பட்டியலிடுக. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்ன? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாலர் ஏகபத்தியம் தெளிவுபட விளக்குக. அதே மாதிரி பாக்நாத் உடன்படிக்கை பற்றி அறிந்த எழுதுக. ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக ஜோதிபா புலே ஆற்றிய பணிகளை கோடிட்டு காட்டுக. லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கவும். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னீர் பெஸ்ட் பங்களிப்பு யாது? இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக. முக்கியம். வெப்ப குறைவு வீதம் என்றால் என்ன? வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிடுக. கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது? நிதி பேரலை பற்றி என்றால் என்ன? கலாடான் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் பற்றி நீவிர் அறிவது யாது? தனிநபர் வருமானம் என்றால் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள 3 தொழில்துறை வளர்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் பங்கினையும் குறிப்பிடுக. தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்கள். மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10x5 50. 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்மானிய ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெற்றுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கும். சட்டமரப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வைத்த பாத்திரத்தை எழுதுக. தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. இந்திய
இந்திய தொழிலங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய வளங்கள் சவால்களை எழுதுக. தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை விளக்குக. வேறுபடுத்துக. வெள்ளப்பெருக்கு கால்வாய் மற்றும் வற்றாத கால்வாய். உணவுப் பயிர்கள் மற்றும் வணிகப் பயிர்கள். காரணம் கூறுக. முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ஏற்றுமதி செய்யும் நாடுகள். நாட்டு வருமானத்தை கணக்கிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை வரி. வெற்றிகரமாக தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் யாவை? கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளுக்கு இடையே ஏதேனும் 5 நிகழ்வுகளை காலக்கோட்டில் குறித்து 1930 முதல் 1920. கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்டி, சௌரி சௌரா, தேவராணியம், மீரட், ஜான்சி. அடுத்து 2x2 60. முதல் உலகப் போருக்கு முக்கிய காரணங்களை விவாதி. காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன? ஆராயவும். அடுத்து கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் இடங்களை தமிழ்நாடு வரைபடத்தில் குறிக்கவும். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஆப்பிள் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரவாதம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? முத்து துறைமுக நிகழ்வை வரி. ராமலிங்க சுவாமிகள் சீர்திருத்தங்கள் குறித்து சிறுகுறிப்பு வரைக. வாரிசிலப்பு கொள்கையினால் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசால் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுக. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள செய்தித்தாள்கள் பெயர்களை குறிப்பிடுக. இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக. நிலக்கரியின் வகைகள் மற்றும் அதன் கரிமலுடன் ஒப்பிடுக. தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக. தமிழ்நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை பட்டியலிடுக. இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள் யாவை? அனிசரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர்? உலகமயமாக்கல் என்றால் என்ன? உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் 3 அடிப்படை கூறுகள் யாவை? தொழில் முனைவோர் என்பவர் யாவர்? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்து 5 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. கிழக்கிந்திய கம்பெனியரை எதிர்த்து கொண்ட கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி கட்டுரையாக. இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணிகளை விவாதிக்கும். வேறுபடுத்துக. மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி. உணவுப் பயிர்கள் மற்றும் வணிக பயிர்கள். காரணம் கூறு. வட இந்திய ஆறுகள், வற்றாத ஆறுகள். தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. தமிழ்நாட்டின் பீடபூமி நிலத்தோட்டத்தின் தன்மையினை வரி. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை குறிப்பிடுக. இந்திய பிரதமரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக. இந்தியாவில் ஜிபிடியின் உள்ள பல்வேறு துறைகளின் பங்கினை வரி. சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக. அடுத்து கீழ்கண்டவற்றில் காலக்கோடு வரைய சொல்லியிருக்காங்க. 1910 1930 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக. அடுத்து இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். ஜாலியன் வாலாபாக், பாரக்பூர், டெல்லி, ஜான்சி, தேவராணியம். அடுத்து 6x2 6x8 16. காந்தியடிகளின் சட்டமரப்பு இயக்கத்தை பற்றி விவாதிக்கவும். முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கவும். கோதாவரி, அதே மாதிரி பருத்தி விளையும் இடம், வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, சென்னை முதல் கொல்கத்தா வரையிலான ரயில் பாதை, சுந்தரவனக்காடுகள். கொடுக்கப்பட்டுள்ள தமிழக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். இதில் மன்னார் வளைகுடா, மேட்டூர் அணை, தூத்துக்குடி, அகத்திமலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்பு நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் இருக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷினை மட்டும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு ஆப்பிள் எக்ஸாமினேஷனுக்கு கேட்பாங்க. ஸோ வீடியோ மட்டும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வரிகளுடைய வகைகள், தமிழ்நாட்டின் சில ஊட்டச்சத்து திட்டங்கள், பஞ்சசீல கொள்கையின் ஏதேனும் 4 பட்டியலிடு, இந்தியாவின் செம்மொழிகள் யாவை, முடிவு வாக்கு என்றால் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக. பொது விநியோக முறை, இதெல்லாம் முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100க்கு 100 ஈஸியாக வாங்கலாம். இந்த கொஷின் பேங்கில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள்.